Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கிணற்றில் விஷம் கலக்கப்பட்டதால் மாடுகள் பாதிக்கப்பட்டு பயிர்களும் நாசமானது. பொம்மநல்லூர் கிராமத்தில் கிருஷ்ணசாமி என்பவருக்கு சொந்தமான கிணற்றில் மர்ம நபர்கள் விஷம் கலந்ததால் உயிருக்கு போராடிய நிலையில் பசுமாடு ஒன்றுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. அத்துடன் விவசாய பயிர்களும் கருகி நாசமானது. இதுகுறித்து தாராபுரம் வட்டாட்சியர் மற்றும் அலங்கியம் காவல் நிலையத்தில் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காமல் உள்ளது. இதனால் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு அதிகாரிகள் உடனடியாக கிணற்றை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிருஷ்ணசாமி வேதனையுடன் தெரிவித்தார். குடிதண்ணிக்காக கிணறு 4 பேர்த்துக்கு பொது கிணறு இருந்துங்க. அதில் மறந்த ஊற்றிட்டாங்க. இந்த ஒரு மாதத்துக்கு முதல்ல ஓடிச்சு. நாங்கள் எல்லா அதிகாரிகளும் சொல்லியாச்சுங்க. கலெக்டர் வரைக்கும், தாசில்தார், ஆர்டிஓ, போலீஸாருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து எந்த நடவடிக்கை இல்லைங்க. வந்து பார்த்து போட்டு போயிட்டு எந்த நடவடிக்கை எடுக்காமல் அவங்க வாட்டியே இருக்கிறாங்க. எங்களால் இங்கே இருக்கவே முடியலைங்க. பக்கத்தில் போருக்கு எல்லாமே விவசாயத்துக்கு எல்லாம் பாதிப்பாயிடுச்சுங்க. அந்த கிணத்துல மறந்து ஊற்றிங்க. நாங்கள் எங்களால் இங்கே இருக்கவே முடியலைங்க. ஆடு மாடு கட்ட முடியலைங்க. வாடை கப்புன்னு வருதுங்க. நாங்களும் பல முறை போய் சொல்லி பெட்டிஷன் கொடுத்து யாருமே எந்த அதிகாரி வந்து நடவடிக்கை மடப்புரம் கோயில் காவலர் அஜித்குமார் காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் வழங்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மடப்புரம் கோவில் காவலர் அஜித்குமார் கொலை வழக்கை சிபிஐ விசாரணை செய்து வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கை நீதிபதிகள் சுப்பிரமணியம், நீதிபதி மரியா கிளாண்ட் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் பாதிக்கப்பட்டவர் குடும்பத்திற்கு போதிய இழப்பீடு வழங்கப்படாததால் அரசு தரப்பில் 25 லட்சம் ரூபாயை அவர்களுக்கு வழங்க வேண்டும். மேலும் இழப்பீடு தேவைப்பட்டால் மனுதாரர் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகலாம் என தெரிவித்து வழக்கை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டுச்சு அப்படின்னா 40 லட்ச ரூபா ஏற்கனவே கொடுத்த 7,50,000 கழிச்சிட்டு அந்த இடம் மற்றும் வேலைவாய்ப்பை கழிச்சிட்டு 10 லட்ச ரூபா நாங்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவுலேருந்து கழித்து விட்டு 40 லட்சமாக கொடுக்குறோம் அப்படின்னு உத்தரவை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அரசு தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்பு. 40 லட்ச ரூபா எங்களால் கொடுக்க முடியாது, அவர்களுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லையா இல்லை மனம் இல்லையா என்று தெரியவில்லை, 40 லட்ச ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கடுமையான ஆட்சேபனை தெரிவித்தாங்க. அதனால நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு, சரி நாங்கள் இடைக்காலமாக நீங்கள் இவ்வளோ அப்போஸ் பண்ணுறதுனால இந்த 40 லட்ச ரூபாங்கிறது 25 லட்ச ரூபாயை நீங்கள் உடனடியாக கொடுங்க அப்படிங்கிற உத்தரவை போட்டிருக்காங்க.